டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஆர்பி போர்டுடைய நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷனுக்கு. ஸோ இப்போ ஆகஸ்ட் 1 ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் மூலியமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஆர்பியோட அடுத்த நோட்டிஃபிகேஷன் யூஜி டிஆர்பி எக்ஸாம் தான் அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000க்கு மேலே வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறதாவும் புது அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ டெட் எக்ஸாம் பேப்பர் 2 யார் யாரெல்லாம் நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு இருக்காங்க. நவம்பர் மாதம் அதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நியர்லி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ ஆகஸ்ட் மாதம் இப்போ 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபுல்லாகவே இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கு, ஆகஸ்டும் இருக்கு, அதே மாதிரி செப்டம்பரும் ஃபுல்லா இருக்கு, அக்டோபரும் இருக்கு. ஸோ நவம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து எப்படியும் லாஸ்ட்ல தான் வரும். ஸோ இல்ல மிட்ல வந்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 3 1/2 மந்த் டூ 4 மந்த் கண்டிப்பா நம்ம கையில இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியர்லி 100 டேஸ் அவைலபிள். ஸோ இந்த 100 நாள நீங்க வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ உங்களுடைய சிலபஸ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கையில வச்சுக்கோங்க. அதுல எது எதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோமோ, அதெல்லாம் வந்து டிக் போட்டுட்டே வாங்க. அப்பதான் நம்மளால வந்து கரெக்ட்டா நம்ம எது எதெல்லாம் முடிக்கிறோம் அப்படின்றது, நம்மளால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ எது எதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம், எது எதெல்லாம் நம்ம இன்னும் முடிக்கல அப்படின்றது, நம்ம வந்து கரெக்ட்டா கொண்டு போக முடியும். எந்தெந்த டாபிக்கு எவ்வளோ எவ்வளோ நேரம் ஒதுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பிளானிங்க வந்து போட்டுக்கோங்க. ஒரு 100 டேஸ் பிளான போட்டு, அந்த 100 டேஸ்ல எந்தெந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ வேகத்துல முடிக்க முடியும் அப்படின்றதையும் பாருங்க. அதுக்கு அடுத்தது ஹவர்ஸ். ஸோ பெர் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பலாம் தேவையில்ல. காலையில ஒரு 3 மணி நேரம் எனஃப். ஈவினிங் நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹவர்ஸ். வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வீக்ல நீங்க என்ன படிச்சீங்களோ, அது ரிலேட்டபிளா ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போதுமானதா இருக்கும். அடிஷனலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத அடிக்கடி ரிப்பீட்டட் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதில என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நாம கரெக்ட்டா தான் படிக்கிறோமா, அந்த வே ஆஃப் ஆங்கிளும் கரெக்ட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொண்டு போனீங்கனாலே 100% இந்த யுஜி டிஆர்பி எக்ஸாம்ல அந்த நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2000 போஸ்டிங்ல ஒண்ணு நீங்களும் வாங்கிடலாம். ஸோ இதில நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த யுஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுடைய சப்ஜெக்ட்ல மட்டும் தான் நீங்க வந்து போட்டி போட போறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா வந்து மத்த டிபார்ட்மெண்ட் யார் கூட நீங்க வந்து போட்டி போட போறது இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க கூட மட்டும் தான் நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுத போறீங்க. ஏன்னா வந்து அ டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்டின்னா, அவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்க போறதில்ல. ஸோ அவங்க உங்களுடைய போட்டியாளரும் கிடையாது. ஓகேவா? ஸோ டெட் எக்ஸாம் பிளஸ் இந்த லிட்டரேச்சர் நாலேட்ஜ் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, போற வழி, இந்த பாதையெல்லாம் தேர்ந்தெடுத்தவங்கள கூட மட்டும் தான் நீங்க வந்து போட்டி போட போறீங்க. அதையுமே அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து இறங்குனீங்க அப்டின்னா, பக்காவா இந்த எக்ஸாம சூப்பரா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்க கரஸ்ல படிச்சிருந்தாலும் பரவால்ல, ரெகுலர்ல படிச்சிருந்தாலும் பரவால்ல. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கரஸ்ல படிச்சிருக்கேன். எனக்கு நான்லாம் எப்படி வந்து எக்ஸாம் எழுதுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா, இறங்கிடுங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கு. ஸோ உங்களுக்கான ஒரு சான்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி யூஸ் பண்ண போறேன்றது தான். இல்ல நீங்க விட்டுட்டு உங்களுடைய சான்ஸஸ வேற ஒருத்தருக்கு கூட நீங்க குடுத்துட்டு போயிடலாம். எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் செட் ஆவாது அப்படின்ட்டு. ஆனா, இந்த எக்ஸாம்க்கு நீங்க வந்து குவாலிஃபைட் ஆயிருக்கீங்க. பிளஸ் நீங்க அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு குவாலிஃபைட் ஆன ஒரு கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இறங்கி அச்சீவ்மென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மந்த் நம்மகிட்ட இருக்கு. ஸோ நம்ப எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபுல்லி 150 மார்க்ஸ் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் தான் எக்ஸாம் வரப்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மென்ட்க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன் இன்ட்ரஸ்டட் நம்ம அகாடமில வந்து புக்ஸ் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கு அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கு. என்ன கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிளஸ்
ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெஸ்ட் பிராக்டிஸும் பண்ணுங்க. அப்படி பண்ணா மட்டும் தான் வந்து இந்த யுஜிடிஆர்பி எக்ஸாம நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஏன்னா வந்து எந்த டாபிக்ல இருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து இந்த டாபிக் புடிக்கல, இல்ல இந்த டாபிக் ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல இருந்து எந்த கொஸ்டினும் வராது அப்படின்லாம் அப்படிலாம் நீங்க நினைக்கக் கூடாது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஒரு கொஸ்டின் செட் பண்றவங்க எதுல இருந்து வேணாலும் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்ம் நியூஸா தான் குடுத்திருக்காங்க. 2000 வேக்கன்ஸீஸ் இந்த இந்த 2026ல யுஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சு அ எக்ஸாம் வந்து வைக்க போறதா ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் தான் குடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து இறங்கி படிக்கிறதுன்னா தாராளமா படிக்கலாம். என்னமோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியுமோ இறங்கிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்க போட்டி போடணும் அப்படின்னா, நீங்க யோசிக்கிறத விட்டுட்டு சீக்கிரமாவே என்ன பண்ணணும்? ஸ்டடி பிளான்ல இறங்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டியும் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது காமன். அதுல நீங்க ஒரு 20 மார்க்ஸ் உங்களால எடுக்க முடியல அப்படின்னா, மேஜர்ல நீங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாலும் வேல்யூவேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும். இன்னொன்னு அது எப்படி நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸா எடுத்துக்கிறது, நெக்ஸ்ட் இயர் இப்போ இந்த இந்த மந்த் வந்து எக்ஸாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, 2024ல தான் லாஸ்ட்டா இந்த எக்ஸாம் நடந்திருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ 2025ல நடக்கல. ஸோ அப்ப இது வந்து டிஆர்பி பேட்டர்ன் தான் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எக்ஸாம் வைப்போம். 1 இயர் ஒன்ஸ் வந்து எக்ஸாம் வைப்போம். 1 வருஷம் முடிஞ்சிச்சு 2024ல முடிஞ்சுச்சுன்னா 2025ல வைக்க மாட்டாங்க. அப்போ 2026ல எக்ஸாம் வைக்க போறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான். 1 வருஷத்துல நடந்தது அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து எக்ஸாம் வராது. அதுக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் யுஜி டிஆர்பியும், பிஜி டிஆர்பியும் இதுக்கு மேல கொண்டு போறாங்க போல. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 4 மந்த் பிளான வந்து பிரிப்பேர் பண்ணுங்க. அந்த 4 மந்த் பிளான் அப்படின்றது 100 டேஸ்க்குள்ள முடிச்சிருங்க. 100 நாள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸ முடிக்கணும். அந்த சிலபஸ் கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலர் பிராக்டிஸ், கொஸ்டின் பேங்க் பிராக்டிஸும் பண்ணணும். பிளஸ் வீக்கெண்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராசஸ என்னென்னலாம் இருக்கீங்க அப்படின்றதையும் தெளிவா வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் உங்களுக்கு இருக்குது. நீங்க நோட்ஸ் வேணும் அப்படின்னு யாருன்னா நீங்க நம்ம அகாடமில வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேணா, ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாரி இந்த புக்கோடைய பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் குடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு இன்ட்ரஸ்டட் வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.